இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, உலகமெங்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்திகளை கொண்டாடுகிற இந்த நாட்களில நாமும் நமக்காக விண்ணை விட்டு இந்த மண்ணுலகுக்கு வந்த மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நினைத்து அவரை நாம் துதித்து ஆராதிக்கப் போகின்றோம். தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசுதான் இயேசு கிறிஸ்து. வேதம் அதைத்தான் சொல்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் நமக்காக இந்த உலகத்தில் வரப்போகிறார் என்ற ஒரு நற்செய்தியை தீர்க்கதரிசிகள் அறிவித்தார்கள். ஆம், அவர் வந்து உலகத்தின் பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொள்ளப் போகிறார். உலகத்தை அவர் ரட்சிக்கப் போகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒவ்வொருவருக்கும் உலகத்தில் சமாதானம் உண்டாகப் போகிறது. இயேசுவின் மூலமாய் ஒவ்வொருவருக்கும் மீட்பு உண்டாகப் போகிறது என்று கர்த்தர் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அதுவே உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்த நம்மேல் வைத்து அன்பின் நிமித்தமாக அவர் கொடுத்த வெளியேற பெற்ற ஒரு பரிசுதான் இயேசு கிறிஸ்து. ஆம், இயேசு கிறிஸ்து ஒவ்வொருடைய கிருபையின் பரிசாய தேவன் நமக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் பரிசாய நமக்கு பிதா கொடுத்தார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கையின் பரிசாய பிதாவானவர் நமக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து நித்தியத்தின் நம்பிக்கையாய் நமக்கு அவர் இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டார். எனக்கு பிரியமான தேவஜனமே, தேவனின் அந்த அன்பை நினைத்து நீங்களும் நானும் அவரை ஸ்தோத்திரிப்போம். உங்கள் மீது என் மீதும் அவர் வைத்த அன்பின் நிமித்தமாக தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற போது நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவோம். அவரை நம்புகின்ற போது உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பார். அவரை நீங்களும் நானும் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கின்ற போது நமக்கு மீட்பை அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கின்றார். ஆம், தேவனின் அன்பின் உச்சகட்டம் தான் இயேசுவை அவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். ஆம், இயேசு இந்த உலகத்தில் தாழ்மையின் ரூபம் எடுத்து நமக்காய் அவர் வந்தார். நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு மகா பெரிய தெய்வம் மனிதனாய் இந்த உலகத்திற்கு தன்னையே அர்ப்பணித்தார். இயேசுவின் பிறப்பு ஒரு சரித்திரத்தின் நிகழ்வு அல்ல, மாறாக மனிதனின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு அற்புதம். ஒவ்வொருவரையும் அவரை விசுவாசித்து நம்புகிற எல்லாருடைய வாழ்க்கையும் அவர் மாற்றி ஒவ்வொருவருக்கும் நித்திய வாழ்வை கொடுக்க அவர் இன்றும் காத்து கொண்டிருக்கிறார். ஆம், அந்த நல்ல இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பி விசுவாசிப்போமா? கர்த்தர் இந்த உலகத்திற்கு தன்னையே அவர் அர்ப்பணித்த அந்த அன்பின் பரிசை நாம் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணித்து அவரை ஸ்தோத்தரிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் நாங்கள் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கை நிமித்தமாய் எங்கள் மேல் நீர் பாராட்டின கிருபை நிமித்தமாய் உம்முடைய குமாரனுக்கு கொடுத்தீங்களோ உமக்கு நன்றி அப்பா. அந்த பரிசுக்காக உமக்கு நன்றி. எங்களை மீட்டதற்காக நன்றி. எங்களை ரட்சித்ததற்காக நன்றி. எங்களுக்காய் நீர் மீண்டும் வந்து எங்களை உம்மோடு கூட கொண்டு செல்ல போற உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. விசுவாசத்தை நம்பின ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்தியறலும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.